சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட தாய் மற்றும் மகன் பிடிபட்டனர். ஓமலூர் பேருந்து நிறுத்தத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருந்த இளைஞரிடமிருந்து 1.25 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டது. இதேபோல் பஞ்சுகாலிப்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் நின்ற அவரது தாயிடமிருந்தும் 1.25 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டன. போதைப்பொருள் விற்பனை சர்வசாதாரணமாகியுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் அரசு என்ற ஒன்று செயல்படுகிறதா இல்லையா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். திருவண்ணாமலை கோயில் கிரிவல பாதையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஆந்திர மாநில இளைஞர் சிக்கினார். பள்ளி கல்லூரி இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட விஜயவாடாவைச் சேர்ந்த ஸ்ரீராமிடமிருந்து 2 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இரும்பு கரம் துருப்பிடித்துள்ள ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் புகலிடமாக மாறியுள்ளதாக கண்டனங்கள் எழுந்துள்ளன. சென்னை கோயம்பேட்டில் இளம் தலைமுறையை சீரழிக்கும் கஞ்சாவை விற்பனைக்காக வைத்திருந்த நபரிடமிருந்து 4 கிலோ கஞ்சா சிக்கியது. இருசக்கர வாகனத்தில் பதுக்கப்பட்டிருந்த கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திமுக ஆட்சி அகற்றப்படும் வரை தமிழ்நாட்டில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் கஞ்சா புழக்கம் ஓயாது என பொதுமக்கள் சாடியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே மேற்கு வங்கத்திலிருந்து தமிழகத்திற்கு போதைப் பொருட்களை கடத்தி வந்த இளைஞர் பிடிபட்டார். குருசடி பகுதியில் நடைபெற்ற சோதனையில் 37 வயது நபர் சிக்கிய நிலையில் 230 கிராம் கஞ்சா பொட்டலம் பிடிபட்டன. விசாரணையில் கொல்கத்தாவிலிருந்து கஞ்சா கடத்தி வந்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்து வந்த அதிர்ச்சி தகவல் வெளியானது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் வெளி மாநிலங்களிலிருந்து போதைப் பொருட்கள் கடத்துவது அதிகரித்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பகிரங்கமாக விற்கும் மையமாக தமிழகம் மாறியிருப்பது பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது.